வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 12th கொஸ்டின் பார்க்கலாம். இது வரைக்கும் ஒரு 11 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 11 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், எவன் கூட்டல் ஒருவன் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். இது பார்த்திங்கன்னா இயல்பு புணர்ச்சி தான். இந்த இன்னும் ஓவும் சேர்றப்ப இந்த நோவா மாறும். ஸோ இது எவன் ஒருவன் அப்படின்னு வரும். எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எவன் ஒருவன். உயர்வு கூட்டல் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உயர்வடைவோம். இது பார்த்திங்கன்னா முற்றியலுகுறச் சொல். அதாவது குற்றியலுகுறத்துக்கு என்ன விதியோ அதே தான் முற்றியலுகுறத்துக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புணர்ச்சி விதிகளில். அதுபடி பார்த்திங்கன்னா உயர்வு இதில் இவ்வு கூட்டல் வு, அந்த வு வந்து அதாவது உயிரெழுத்து வர்றப்ப உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற விதிப்படி ஊ போயிடும். அப்போ இங்கே இவ்வு மட்டும் இருக்கும். இந்த இவ்வும் ஆவும் சேர்றப்ப அது வாவா மாறிடும். இதுபடி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உயர்வடைவோம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பிரித்தெழுதுதல். வேதியுரங்கள் எனும் சொல்லை பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, வேதி கூட்டல் உரங்கள். இது பார்த்திங்கன்னா உடம்பெடுமை புணர்ச்சி. இந்த தீல பார்த்திங்கன்னா இத்து கூட்டல் ஈ இருக்கும், அதுதான் தீயா மாறும். கடைசியாக ஈ வர்றதுனால வருமொழியில் உயிரெழுத்து வர்றதுனால இங்கே பார்த்திங்கன்னா உடம்பெடுமை புணர்ச்சி ஈ தோன்றும். அந்த ஈயும் ஊவும் சேர்றப்ப யூவாக மாறும். அதுதான் பார்த்திங்கன்னா வேதியுரங்கள். வேதி கூட்டல் உரங்கள் வேதியுரங்கள் அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல். எளிது அரிது. எளிது அரிது. சொல்லும் பொருளும் பொருந்தாத இணை எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கான் காட்சி. 3 சுழியின் கான் வந்திருந்தால் தான் இந்த காட்சி அப்படிங்கிறது வரணும். 2 சுழியின் கான்க்கு பார்த்திங்கன்னா காடு கானகம் இந்த மாதிரி தான் வரும். இதுதான் பொருந்தாதது. மற்றபடி கொம்பு கிளை புழை துளை அசும்பு நிலம் இதெல்லாம் சரிதான். இந்த மாதிரி சொற்பொருள் கொடுத்துருக்கிறப்ப பொருந்தா இணை கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆன்சரை மட்டும் நம்ம பார்க்காம இது கூட இருக்கிற மற்ற ஆன்சரும் பார்த்தோம்னா நம்ம இதுக்கப்புறம் கேட்குற கொஸ்டினில் இதெல்லாம் கூட கேட்கலாம். அதனால் 4 ஆப்ஷனுமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், பொருந்தா இணை எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிண்கிணி இடைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் கிண்கிணி அப்படிங்கிறது காலில் தான் வரும். சூழி தலை குழை காது சுட்டி நெற்றி இதெல்லாம் சரி. கிண்கிணி இடை அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. ஏன்னா கிண்கிணி வந்து காலில் தான் வரும். பொருந்தாத இணை எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, முல்லை ஏற்பாடு அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா இது வந்து 5 இணைகளோட சிறுபொழுதுகளை கொடுத்துருக்காங்க. சிறுபொழுதில் முல்லைக்கு பார்த்திங்கன்னா மாலை தான் வரும். இந்த 5 இணைகளோட சிறுபொழுதை வந்து நம்ம மெமரியில் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் இந்த 5 இணைகளை வந்து நம்ம எப்போவுமே ஆர்டராக தான் எழுதுவோம். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. இதுக்கான ஷார்ட்கட் என்னென்னா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. இந்த சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாலை வைத்து என்ன நன்மை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் ஆர்டராக எழுதுவோமா, அதுபடி முல்லைக்கு பார்த்திங்கன்னா மாலை தான் வரும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சிறுபொழுது. இந்த சென்டென்ஸ் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரி. யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. இதை வந்து நம்ம ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இது வந்து ஈஸியாக தான் இருக்கும். அதனால நமக்கு மனசில் இருக்கும், ஞாபகம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம இதை வந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். இது வந்து நமக்கு லைஃப் லாங் மனசில் இருக்கும். நீங்கள் இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதை மனசுலேயே ஆர்டராக இது பண்ணிவிட்டு குறிஞ்சினா யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை. அப்போ குறிஞ்சிக்கு யா வருது யாருக்கு, அப்போ வந்து யாமம் வரும். அப்புறம் முல்லைக்கு மாலை, அப்புறம் மருதத்துக்கு வைத்து அப்படின்னா வைகரை தான் வரும். அப்போ நெய்தலுக்கு என்ன நன்மை அப்படின்னா நெய்தல் நிலத்துக்கு தான் ஏற்பாடு வரும். அப்புறம் பாலை, பாலைக்கு நண்பகல் நண்பகல். இந்த ஃபஸ்ட் இருக்கிற இந்த எழுத்துக்களை வச்சு ஞாபகம் வச்சு இந்த மற்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். யாமம் மாலை வைகரை ஏற்பாடு நண்பகல். இதை வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்,
பொருந்தாத இணையை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விஸ்தாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும் பரப்பு அப்படிங்கிறது தான் வரும். ஆனால் இங்கே அளவுன்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் பொருந்தாதது. மற்றபடி ஜாஸ்தி, மிகுதி, பொக்கிசம், செல்வம், நமஸ்காரம், வணக்கம் இதெல்லாமே சரிதான். இதில் பொருந்தாத இணை ஆப்ஷன் பி விஸ்தாரம், அளவு அப்படிங்கிறது தான் பொருந்தாது. விஸ்தாரம் அப்படின்னா பெரும் பரப்பு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்லேயே இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்களை வந்திருக்கோம். வலுவு சொல் இல்லாத தொடரை எழுதுக. ஆப்ஷன் பி அதை செய்தது நான் அல்லேன். அதாவது பார்த்திங்கன்னா எதிர்மறை இதில் வர்றப்ப நான், நாம் இதுக்கெலாம் என்னென்ன வரும் அப்படின்னு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒருமை பன்மையில். அதில் பார்த்தீங்கன்னா நான் அல்லேன் அப்படின்னு தான் வரும். அவன் அல்லன், அவள் அல்லல், அவர் அல்லர் அந்த மாதிரி வரும். நான் அப்படிங்கிறப்ப அல்லேன், நீ அப்படிங்கிறப்ப அல்லீர், நீர் அல்லீர் அந்த மாதிரி வரும். நீ அல்லை அப்படின்னு வரும். பன்மையில் வர்றப்ப நீர் அல்லீர் அந்த மாதிரி வரும். இந்த ஸ்கூல் புக்கில் இருக்குது. நான் இப்போ சொல்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இது நான் சொல்கிறது புரியும். ஒருவேளை அது ஸ்கூல் புக்கில் படிக்காதவங்களுக்கு நான் இப்போ சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் அப்படின்னு வர்றப்ப அல்லேன் அப்படின்னு தான் வரும். அதே நாம் வந்துச்சுன்னா அல்லோம் அப்படின்னு வரும். அப்புறம் நீ அப்படின்னா அல்லை அப்படின்னு வரும். நீ அல்லை அந்த மாதிரி வரும். அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னென்னா ஆப்ஷன் பி அதை செய்தது நான் அல்லேன். இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானதை குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹோமோக்ராப் ஒப்பெழுத்து அப்படிங்கிறது தான் சரி. ஹோமோக்ராப் ஒப்பெழுத்து அப்படிங்கிறது சரி. வவ்வல் அப்படின்னா உயிரெழுத்து, ஆனால் மெய்யெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. கான்சனன்ட் அப்படின்னா தான் மெய்யெழுத்து, இங்கே ஆயுத எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. டிஸ்கஷன் அப்படின்னா கலந்துரையாடல், ஆனால் இங்கே உயிரெழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. இதில் சரியாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி ஹோமோக்ராப் அப்படிங்கிறது ஒப்பெழுத்து. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டெம்பஸ்ட் அப்படின்னா சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று, அதனால் இதுதான் பொருந்தாதது. மற்றபடி ஸ்ட்ரோம் அப்படின்னா புயல், டெர்னட்டோ அப்படின்னா சூறாவளி, சீ பிரீஸ் அப்படின்னா கடல் காற்று இதெல்லாம் சரி. இதில் பொருந்தாதது இந்த ஆப்ஷன் பி தான். டெம்பஸ்ட் அப்படின்னா சுழல் காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் பெருங்காற்று. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வானம், வானம், வானம் 2 சுழினா வானம்னா ஆகாயம், 3 சுழினா வானம்னா வெடி. வானம், வானம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகாயம், வெடி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர் இதுக்கான தொடர் வினையெச்ச தொடர். பாடி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வினையெச்ச சொல். ஸோ இது வந்து பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது வினையெச்ச தொடர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளனையும் பெயரும் முறையே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தொழிற்பெயர் ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க, அதனால் பாடல். அடுத்து வந்து வினையாளனையும் பெயர் வந்து கேட்டவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பாடல், கேட்டவர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பசி, பானம், பிடி, புலி, பவ்வம். பசி, பானம், பிடி, புலி, பவ்வம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், சரியான அகரவரிசையை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தண்ணீர், தாவி, தீவு, துன்பம், தூவி. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், அகரவரிசைப்படுத்தி எழுதுக. நீலம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்து. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீலம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஜப்பானில் உருவாக்கிய பெப்பர் இயந்திர மனிதனே சாஃப்ட் வங்கி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனே பெப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தானியம், துள்ளி, தேடல், தொகுதி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தானியம், துள்ளி, தேடல், தொகுதி. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது முற்றது உரைத்தல். விடை வகையை சுட்டுக. நீ தேர்வு எழுதவில்லையா என்ற வினாவிற்கு கை வலிக்கிறது என்று கூறுவது உற்றது உரைத்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் கூறுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இந்த எலியும் பூனையும் போல அதுக்கு பார்த்தீங்கன்னா பகை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதில் வேற்றுமை கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும்.
எலியும் பூனையும் போல. இதுக்கு இங்கே ஆன்சர் ஆப்ஷன் பி வேற்றுமை. இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம். இலவு காத்த கிளி போல என்ற சொற்றொடரில் உவமை விளக்கும் பொருள் ஏமாற்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். பசுமரத்து ஆணி போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி எளிதில் மனதில் பதிதல். பசுமரத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடு. ரீஃபார்ம் சீர்திருத்தம். ரீஃபார்ம் சீர்திருத்தம். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது டேஸ் விடையாகும். இனமொழி விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுவது டேஸ் விடையாகும். இனமொழி விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணா வா. அதாவது கண்ணா வா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விழித்தொடர். அப்போ விழித்தொடர் வர்றப்ப கமா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுபடி இங்கே கமா. அப்புறம் இங்கே ஆச்சரியக்குறி அதோ அப்படிங்கிற இடத்துல ஆச்சரியக்குறி தான். அங்குள்ள துணி ஓவியங்களை பார்ப்போம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் இந்த ஆப்ஷன் சி. ஏபிடிலாம் பார்த்திங்கன்னா வராது, அங்கங்கெல்லாம் மிஸ்டேக்காக இருக்கும். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். நிறுத்தற்குறி அறிக. எது சரியானது? ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா வீடு கட்டியாயிற்று அப்படிங்கிறது ஒரு செய்தி தான். ஆனால் இங்கே வினா குறி வந்திருக்கு, இது வராது. சட்டி உடைந்து போயிற்று, இதுக்கும் பார்த்திங்கன்னா முற்றுப்புள்ளி தான் வந்திருக்கணும். ஆனால் மேற்கோள் குறி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. பணம் காணாமல் போனது அப்படிங்கிறதுக்கு ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. இதில் கரெக்டாக இருக்கிறது ஓவியம் குமரனால் வரையப்பட்டது முற்றுப்புள்ளி. இந்த ஆப்ஷன் டி தான் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. எனக்கு கூட உங்களை மாதிரி ஆடணும்னு ஆசை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். எனக்கு கூட உங்களை போல் ஆட வேண்டும் என்று ஆசை. ஏழையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை மாறி, உங்களை மாறி, உங்களை மேரி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்களை போல் அப்படி தான் வரணும். இந்த ஆப்ஷன் சி தான் சரி. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று. கொடுத்துடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கொடுத்து விடு. கொடுத்துடு, கொடுத்து விடு. சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ யார். எவ்வகை வினா என்பதை எழுதுக. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா. மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் மாணவரிடம் கேட்டல் அறிவினா. நெக்ஸ்ட் கொஸ்டின், காட்சியலகு. காட்சி கூட்டல் ஈ கூட்டல் அழகு. இதில் பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றுள் தொடர்பு படுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னா இகர ஈறு. என்னன்னா காட்சி. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இச்சு கூட்டல் ஈ தான் வரும். ஸோ இகர ஈறு தான். இந்த ஈகார ஈறு, ஐகார ஈறு, ஆகார ஈருன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இகர ஈறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உயிர் கூட்டல் உயிர், மலை கூட்டல் அருவி அப்படிங்கிறதான் சரி. ஏன்னா இந்த மலையில் இந்த கடைசியில் இருக்கிற லையில் பார்த்தீங்கன்னா இல் கூட்டல் ஐ, அதுதான் லை வரும். அப்போ ஐ அப்படிங்கிறது தான் கடைசியாக இருக்குது. அதே மாதிரியே அருவியில் இருக்கிற ஃபஸ்ட் எழுத்து பார்த்தீங்கன்னா உயிர் எழுத்து தான், அதுவும் ஆண்கிறது உயிர் எழுத்து. அதனால் உயிர் தான் சரி. பியில் பார்த்தீங்கன்னா மெய் கூட்டல் மெய் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் கூட்டல் அன்னைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது இதில் இல் தான், இது சரி மெய். ஆனால் இங்கே உயிரெழுத்து இருக்குது, மெய் கூட்டல் உயிர் தான் வரணும். அதனால் இது தவறு. மெய் கூட்டல் மெய்ன்னு இது கொடுத்ததுனால இது தவறு. சி பார்த்தீங்கன்னா உயிர் கூட்டல் உயிர்னு கொடுத்துருக்காங்க. தென்னை கூட்டல் மரம். இந்த நையில் பார்த்தீங்கன்னா இன் கூட்டல் ஐ தான் இருக்குது, அதனால் இங்கே உயிர் சரி. ஆனால் மாலை பார்த்தீங்கன்னா இம் கூட்டல் ஆதா இருக்குது. அப்போ முதல்ல வர்றது இம், அது மெய். ஸோ அதனால் இது உயிர் கூட்டல் உயிர்னு கொடுத்ததுனால இதுவும் தவறு. டியில் பார்த்தீங்கன்னா மெய் கூட்டல் உயிர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் தேனில் பார்த்தீங்கன்னா இன் இருக்குது, இது மெய், இது சரி. ஆனால் மாலை பார்த்தீங்கன்னா இம் கூட்டல் ஆதா மா, அப்போ இம் தான் முதல்ல இருக்குது, உயிர்னு கொடுத்துருக்காங்க, மெயின் தான் வந்திருக்கணும். ஸோ இதுவும் தவறு. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ உயிர் கூட்டல் உயிர், மலை கூட்டல் அருவி அப்படிங்கிறதான் சரி. குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிக.
கொல் கோல். இது வந்து ரிப்பீட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கொல் அப்படின்னா வாங்கு, வாங்கி கொல் அந்த மாதிரி சொல்கிறோம்ல அது வாங்கு. கோல் அப்படின்னா புறங்கூறல். கொல் கோல். கொல் அப்படின்னா வாங்கு, கோல் அப்படின்னா புறங்கூறல். குறில் நெடில் பிழையான சொல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கெண்டை கொண்டை. இதில் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் கால் கிரி கீரி குடம் கூடம் எல்லாமே குறில் எழுத்துக்கான அடுத்து நெடில் எழுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கே அப்படிங்கிற எழுத்துக்கு நெடில் வந்து கே வரணும். ஆனால் இங்கே வந்து கோ கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து குறில், இதுதான் நெடில் கே. கேக்கு கே தான் வரணும். ஆனால் இங்கே கோ கொடுத்துருக்காங்க, அதனால் இது வராது. இது வந்து பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஓ சேர்றப்ப தான் கோ வரும். அடுத்து இக்கு கூட்டல் ஓ சேர்றப்ப கோவா மாறிடும். இப்படி வந்துடும். இதுக்கு தான் இது குறில், இது நெடில். இங்கே பார்த்தீங்கன்னா இது நெடில். இக்கு கூட்டல் ஏ சேர்றப்ப கே, இக்கு கூட்டல் ஏ சேர்றப்ப இந்த கே வரும். ஸோ அதுபடி பார்க்குறப்ப இது தப்பாக இருக்குது. அதனால் இந்த ஆப்ஷன் டி தான் தப்பு. குறில் நெடில்னால் ஈஸி தான், ஆனால் நம்ம அது கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது, இதுக்காக நம்ம டேபிள்ஸே படிக்கிற மாதிரி தான் படித்தாதான் நமக்கு என்ன சொல்கிறது அங்கே போய் மிஸ்டேக் வராமல் இருக்கும். நம்ம என்னெல்லாம் ஈஸின்னு நினைக்கிறோமோ அதுதான் ஒரு சில நேரத்தில் நமக்கு டஃப்பாக இருக்கும். கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று 1, 10 பாட்டு நூல்களுள் ஒன்று மதுரை காஞ்சி. காஞ்சி என்றால் நிலையாமை என்பது பொருள். கூற்று 2, மதுரை காஞ்சியை பாடியவர் மாங்குடி மருதனார். இது ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 இரண்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று நா 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 இவை மூன்றும் மயங்கொலி எழுத்துக்கள். காரணம் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே பொருள் வேறுபாடு உடையது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. விளைவு தொடர். கல்லாமை ஒழிக எனும் பொருளில் வரும் தொடர் விளைவு தொடர். நேரான தமிழ் சொல் அறிக. டெரகோட்டா சுடுமண் சிற்பம். டெரகோட்டா சுடுமண் சிற்பம். பொருளின் செறிவை சுட்டுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கண்ணங்கரேல். இப்போ செறிவு அப்படின்னா பச்சை பசேல், கண்ணங்கரேல் செம்மை அப்படி நிறத்தையெல்லாம் வந்து ரொம்ப நழுத்தி சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா செறிவு. அதனால் இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா கண்ணங்கரேல் தான் வரும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அகமும் புறமும், உற்றார் உறவினர், காலை மாலை இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. கண்ணங்கரேல். சொல்லும் பொருளும் இதுக்கான என்னென்னா பொச்சாப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சோர்வு. பொச்சாப்பு அப்படின்னா இதுக்கான பொருள் சோர்வு. குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. தாத்தா. குமரி மாவட்டத்தில் உப்பர் என்பது யாரை குறிக்கும்? தாத்தா. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓர் ஊர். அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் தான் வரும். அதுபடி இதில் ஆப்ஷன் பி தான் சரி, ஓர் ஊர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு நகரம். உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு தான் வரும். அதுபடி இங்கே இதுதான் சரி, ஒரு நகரம். சொல்லையும் பொருளையும் பொறுத்துக. ஒப்புமை இணை. அற்புதம் வியப்பு. முகில் மேகம். உபகாரி வள்ளல். ஒப்புமை அப்படின்னா இணை, அற்புதம் அப்படின்னா வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 4, 3, 1, 2. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடு. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அடர்த்தியான சிக்கலான ஒரு பொருள் எதுவென்றால் அது மனித மூளைதான் என்று சொல்கிறார்கள். அதனுள் இருக்கும் செல்களின் எண்ணிக்கை ட்ரில்லியன். அவற்றில் 100 பில்லியன் அதாவது 10,000 கோடி நியூரான்கள் உள்ளன. இந்த நியூரான்களின் வலைப்பின்னல்தான் படைப்பு, உணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு ஆகியன எல்லாம். மூளை முதுகுத்தண்டிலிருந்து முளைக்கிறது. தண்டிலிருந்து மடிப்பு மடிப்பாக முட்டைக்கோஸ் இலைகள் போல உள்ளது. மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு 800 மில்லி குருதி தேவைப்படுகிறது.
சிறுமூளை தான் நம் உடலின் அசைவுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துகிறது. இந்த 10லிருந்து ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் எது? மனித மூளை. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சிக்கலான ஒரு பொருள் மனித மூளை. மனித மூளையில் இருக்கும் செல்களின் எண்ணிக்கையை கூறு. ட்ரில்லியன். மூளை எங்கிருந்து முளைக்கிறது? முதுகுத்தண்டில். மூளைக்கு ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு குருதி தேவைப்படுகிறது? 800 மில்லி. நம் உடலின் அசைவுகளை கட்டுப்படுத்துவது எது? சிறுமூளை. நெக்ஸ்ட் கொஸ்டின் சேர்த்தெழுதுக. இவை கூட்டல் எல்லாம் இவையெல்லாம். இவை கூட்டல் எல்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இவையெல்லாம். இதில் பார்த்தீங்கன்னா இது உடம்படுமை புணர்ச்சி. இதில் இவை அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இவ் கூட்டல் ஐ தான் பார்த்தீங்கன்னா வை. அப்போ ஐ கடைசியாக வந்திருக்கு. அப்போ வருமொழியில் முதல் எழுத்து உயிரெழுத்து ஏவாக இருக்குது. அப்போ ஈ தோன்றும். அப்போ அந்த ஈ பார்த்தீங்கன்னா ஏவோட சேர்ந்து ஏ இந்த மாதிரி ஆயிரும். இவை எல்லாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் என்றென்றும் பிரித்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, என்று கூட்டல் என்றும். இது பார்த்தீங்கன்னா குற்றியலுகர சொல். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதாவது வருமொழியில் உயிரெழுத்து வர்றப்ப குற்றியலுகரம் இருந்துச்சுன்னா அதில் உக்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிறது படி இங்கே வந்து ஊ வந்து போயிடும். அப்போ இங்கே வந்து இற்று மட்டும் இருக்கும். அந்த இற்றும் ஏவும் சேர்றப்ப இந்த மாதிரி ரேவாயிரும். என்றென்றும். நெக்ஸ்ட் கொஸ்டின் தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி. இது பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சினி தான். இந்த இம்மும் ஈவும் சேர்றப்ப மீ ஆயிரும். அது தாமினி அப்படி வந்துடும். அதாவது இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நெடில் எழுத்தாக இருக்குது. இங்கே வந்து குறில் எழுத்தாக இருந்தால் தான் குறில் அடுத்து வர்ற ஒற்று இரட்டும். நெடிலுக்கு அப்புறம் இரட்டாது. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து தாமினின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். நம்ம இங்கே தாம் இருக்கிறதுனால ஒற்றெழுத்து வந்திருக்கு, ஒற்று இரட்டும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. குறில் எழுத்த அடுத்து வர்ற ஒற்று தான் இரட்டும். அந்த விதிப்படி வேணால் இந்த மாதிரி வரும். ஆனால் இங்கே நெடில் தான் இருக்குது பாருங்கள். தா அப்படிங்கிறது நெடில். இதுக்கெல்லாம் நீங்கள் புணர்ச்சி விதியை நல்லா படிச்சுக்குங்க. ஏன்னா ஒரு 4-5 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா 1-2 ஸ்கூல் புக்கிலேருந்து அப்படியே கேட்டாலும் 1-2 இந்த புணர்ச்சி விதிகள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் தயவு செஞ்சு புணர்ச்சி விதிகள் ஒரு 2-3 டைம் நல்லா படிச்சிங்கன்னா புரிகிற மாதிரி தான் இருக்கும், புரிஞ்சுக்கலாம். இன்று கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஊ போயிடும். இங்கே வந்து இற்று இருக்கும். இற்றும் ஆவும் சேர்றப்ப ராவாக மாறிடும். இன்றாகி. அதுதான். புரவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இரவலர். புரவலர் என்பதன் எதிர்ச்சொல்லை எழுதுக. இரவலர். பொருந்தாத இணையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வடக்கு குணக்கு அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன்னா வடக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாடை தான் வரும், குணக்கு வராது. கிழக்கு கொண்டல், இதுக்கே தான் இந்த கொண்டல் அப்படிங்கிறதே தான் குணக்கு அப்படின்னு வரும். கிழக்குக்கு தான் கொண்டல் குணக்கு வரும். அதே கோடை அதாவது மேற்குக்கு தான் பார்த்தீங்கன்னா கோடை ப்ளஸ் குடக்கு. இது வந்து கிழக்குக்கு குணக்கு மாதிரி மேற்குக்கு குடக்கு அப்படின்னு வரும். இது ஸ்கூல் புக்கில் 10th புக்கில் இருக்கும். நீங்கள் அதில் சொற்பொருள் நல்லா பார்த்துக்குங்க. தெற்கு தென்றல், இது சரி. வடக்கு அப்படிங்கிறது வாடை தான் வரும், இந்த குணக்கு வராது. கீ கூ, கிழக்குக்கு தான் குணக்கு வரும், கீ கூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்குக்கு குடக்கு வரும். கோடை ப்ளஸ் குடக்கு அப்படிங்கிறது மேற்குக்கு தான் வரும். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கள்ளங்கு. ஏன்னா இது பெண்பார் பிள்ளை தமிழ் பருவத்துக்குரியது. இந்த காப்பு அம்பிலி செங்கீரை அப்படிங்கிறதெல்லாம் 2 பாலுக்கும் பொதுவானது. ஆனால் இங்கே வந்து ஆண்பார் பிள்ளை தமிழ் பருவத்தில் அல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கள்ளங்கு. பொருந்தா சொல்லை கண்டறிக. பெண்பார் பிள்ளை தமிழுக்குரிய பொருந்தாத பருவத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிறுதேர். ஏன்னா இது ஆண்பாலுக்கு தான் வரும். சிறுதேர், சிற்றில், சிறுபறை இந்த 3 ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு உரியது. அதனால் இங்கே பெண்பால் பிள்ளை தமிழுக்கு பொருந்தாதது இந்த ஆப்ஷன் சி தான். மற்றபடி கலங்கு, அம்மானை, ஊசல் இது பெண்பால் பிள்ளை தமிழுக்குரியது. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆரி, அருமை, இரடி, திணை, அல்கி, தங்கி இதெல்லாம் சரிதான். இதில் படுகர் அப்படின்னா பள்ளம், ஆனால் மேடுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இதுதான் பொருந்தாதது. படுகர் அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளம், வயல் அப்படிங்கிற மாதிரிலாம் பொருள் இருக்கும். இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே இருக்குது.
படுகர் அப்படின்னா பள்ளம் தான் வரும். ஆனால் இங்கே மேடுன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் பொருந்தாதது. சந்தி பிழையற்ற தொடரை அறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மிஸ்டேக் இருக்கும். இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான். நெகிழி பையை புறக்கணிப்போம், நெடுநாள் வாழ்வோம். மரபு பிழையற்ற காய்களின் இளமை பெயரை காண்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. கத்திரி பிஞ்சு அப்படிங்கிறது தான் சரி. இந்த வாழைக்காயின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வாழை கச்சல் அதுதான் வரும் இளமை மரபில். மா பிஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க, மாவடு. அவரை காயின்னு கொடுத்துருக்காங்க, அவரை பிஞ்சு. கத்திரி பிஞ்சு, அவரை பிஞ்சு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது என்னென்னா கத்திரி பிஞ்சு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. மரபு வலுவை காண்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. குயில் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. ஏன்னா குயில் கூவும், மற்றபடி மயில் அகவும், கோழி கொக்கரிக்கும், கிளி கீச்சிடும். கிளி பார்த்திங்கன்னா பேசும், கீச்சிடும், ரெண்டுமே சரிதான். இது குயில் கூவும் அப்படின்னு வரணும், ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மயில் அகவும் இதுதான் சரி. மற்றதில் பார்த்தீங்கன்னா காகம் கரையும், ஆனால் கத்தும்னு கொடுத்துருக்காங்க. புறா குணுகும், குளரும்னு கொடுத்துருக்காங்க. கோழி கொக்கரிக்கும், கூவும்னு கொடுத்துருக்காங்க. சேவல் தான் கூவும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ. மயில் அகவும் அப்படிங்கிறது தான் சரி. இது மரபு பிழையற்றது தான் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் மயில் அகவும். சந்தி பிழையை நீக்குக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உலக பெரும் புகழை பெற்றுத்தந்த சிறந்த நூல் திருவள்ளுவரின் திருக்குறள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மற்றதெல்லாம் அங்கங்கே மிஸ்டேக் இருக்கும், இதில் தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்வு செய்க. உண்டாக்குதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. விளை, விளைவித்தல். உண்டாக்குதல் இந்த மாதிரி வரும். உண்டாக்குதல் அப்படின்னா விளைவித்தல் இந்த மாதிரி. இதுக்கான ஆன்சர் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. இந்த விலை. இந்த விலை பார்த்தீங்கன்னா பொருள் ஆப்ஷன் ஏயில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பொருட்களின் மதிப்பு, அந்த விலை வரும். என்ன விலை, அந்த விலை தான் இது. இந்த விலை ஆப்ஷன் சியில் இருக்கிற விலை பார்த்தீங்கன்னா விரும்புதல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். விளைதல் அந்த மாதிரி மீனிங்கில் வரும். விடை அப்படிங்கிறது வராது. இங்கே உண்டாக்குதல் அந்த மீனிங்கில் இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி விலை. இதுதான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். பார். பார் அப்படின்னா உலகம் மேதினி. பார். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உலகம் மேதினி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். சொல்லுதல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. செப்புதல் கூறல். சொல்லுதல் செப்புதல் கூறல். உன் எனும் வேர் சொல்லின் பதம் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உண்டால். மற்றதெல்லாம் பாருங்கள், கற்பனை, கடித்தான், சிரிப்பு, இதிலெல்லாம் உன்னே வரல. இதில் உண்டாலில் மட்டும்தான் உன்னு இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. உண்டால். ஆடினான் வேர் சொல்லை தருக. இதுக்கான ஆன்சர் ஆடு. ஆடினான் ஆடு. சரியான அகரவரிசையை எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கரம், கானகம், கீற்று, கொண்டை, கோட்டை. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. வகுப்பு, வானம், விழி, வெற்றி, வேள்வி. அகரவரிசையில் எழுதுக. வணிகம், துறைமுகம், பொருள்கள், முதலீடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஃபஸ்ட்டு துறைமுகம், அப்புறம் பொருள்கள், முதலீடு, வணிகம். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படி எழுதுக. சுத்தி, சிற்பம், சொட்டு, சங்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சங்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிறத சொல்ல மட்டும் பார்த்தோம்னாவே நம்ம இதுக்கு ஆன்சர் சி தான் முடிவு பண்ணிடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சங்கு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த சி மட்டும்தான். ஒரு சிலது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எளிமையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை? இனமொழி விடை. விடை வகைகள். கால்பந்து விளையாடுவாயா என்ற வினாவிற்கு கைப்பந்து விளையாடுவேன் என்பது எவ்வகை விடை? இனமொழி விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்க. மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே. இதுக்கான வினா என்னன்னா ஆப்ஷன் டி. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது தான் இந்த மண்ணுஞ் சிலம்பே மணிமேகலை வடிவே அப்படிங்கிற ஆன்சருக்கு கரெக்டான வினாவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று கூறுவது எவ்வகை விடை? வினா எதிர் வினாதல் விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது பிறவினை.
எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. வீடு கட்டியாயிற்று செய்யப்பாட்டு வினை. வீடு கட்டியாயிற்று அப்படிங்கிறது செய்யப்பாட்டு வினை. சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக, பொறுத்துக. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் அப்படின்னா படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். கிரியேட்டர் படைப்பாளர், ஆர்டிஸ்ட் கலைஞர், கார்ட்டூன் கருத்துப்படம், கேவ் பெயிண்டிங்ஸ் குகை ஓவியங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2, 3, 4, 1. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷம் நஞ்சு. விஷம் அப்படின்னா நஞ்சு. இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொல் குடந்தை. ஏன்னா மருவு சொல் தான் கேட்டிருக்காங்க. கும்பகோணம் பார்த்தீங்கன்னா குடந்தைன்னு சொல்லுவாங்க. மற்றபடி இந்த நீலகிரி, திருச்சி, மதுரை. திருச்சியும் வரும். ஏன்னா திருச்சிராப்பள்ளி பார்த்தீங்கன்னா திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இங்கே ஆன்சராக பார்த்தீங்கன்னா குடந்தை கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் குடந்தை. இதில் திருச்சியும் வரும். இது என்னன்னு பார்த்துக்குங்க. கீழ்காணும் ஊர் பெயர்களில் தவறான மருவுவை எழுதுக. இது வந்து ஆக்சுவலி கொஸ்டினே தப்பு. எப்படின்னா தவறான ஊர் பெயர், அதாவது சரியான ஊர் பெயரை எழுதுக அப்படிங்கிற கொஸ்டின் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இவங்க தவறான அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கோவை கோயமுத்தூர் அப்படிங்கிறது சரிதான். ஆனால் மற்றது கும்பகோணத்துக்கு குடந்தை தான் வரும், கும்பைன்னு கொடுத்துருக்காங்க. மன்னார்குடிக்கு மண்ணை வரும், ஆனால் மன்னார்னு கொடுத்துருக்காங்க. அரியலூர் அரிவை அப்படிங்கிறதெல்லாம் வராது. இது வந்து எல்லாமே தப்பாக கொடுத்துட்டு இது ஒன்று தான் சரியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் தவறான மருவை எழுதுகன்ட்டு அதுக்கு ஆன்சராக அந்த பிஏ கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஸ்டினே தப்பு தான். இந்த என்னன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரியான சொல் எது? கோழி என்பதன் இளமை பெயர் என்ன? கோழி குஞ்சு. கோழி என்பதன் இளமை பெயர் கோழி குஞ்சு. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். நாவாய் என்பதன் சரியான சொல் படகு. நாவாய் என்பதன் சரியான சொல் படகு. பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். பொருத்தமான காலத்தை சுட்டுக. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடுதுயில் நீங்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். இதுக்கான ஆன்சர் இறந்த காலம். ஏன்னா இது இறந்த காலத்தில் அமைஞ்சிருக்கு இந்த சென்டென்ஸ். இதுக்கான ஆன்சர் ஏ இறந்த காலம். நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. கண்ணன் வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலம், இதுதான் சரி. மற்றபடி பியில் பார்த்தீங்கன்னா கண்ணன் வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் வருகிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம், ஆனால் மாற்றி எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. கண்ணன் வருகின்றான் இதுவும் நிகழ்காலம் தான், ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கண்ணன் வந்தான் இறந்த காலம் அப்படிங்கிறது தான் சரி. சரியான மரபு தொடர்களை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூரை போட்டனர், கூரை கட்டினர், கூரை முடிக்கினர்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி தான். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கவிழும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. சோலை பூவினில் வண்டினம் கவிழும். சோலை பூவினில் வண்டினம் கவிழும். மற்ற இடத்துக்கெலாம் இந்த ஆப்ஷன் போட்டு பார்த்தோம்னா பொருந்தாது. இந்த ஆப்ஷன் சிக்கு தான் இது வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. நகை புன்னகை பொன்னகை. நகை அப்படின்னா புன்னகை பொன்னகை, அதாவது நகை புன்னகை அணிகலன் இதுவும் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ரெண்டுமே அணிகலன் மீனிங்கில் இருக்குது. பொன்னகை அணிகலன் இந்த ரெண்டுமே. இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான், புன்னகை பொன்னகை. இங்கே ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா புன்னகை சிரிப்பு, ரெண்டும் ஒரே மீனிங்கில் இருக்குது. இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. செய் அப்படின்னா செயலை செய், வயல் நிலம். செய் அப்படின்னா வயல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதுபடி இங்கே செய் அப்படின்னா செயலை செய், அதுவும் வயல் நிலம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கலைச்சொல் அறிதல். லெக்சிகன் என்ற லெக்சிகன் சரியான கலைச்சொல்லை கண்டுபிடி. பேரகராதி. லெக்சிகன் பேரகராதி. சரியான கலைச்சொல் அறிதல். மாறல் நீதி. கைடன்ஸ் வழிகாட்டுதல். டிசிப்ளின் ஒழுக்கம். சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். மாறல் நீதி, கைடன்ஸ் வழிகாட்டுதல், டிசிப்ளின் ஒழுக்கம், சைல்டு லேபர் குழந்தை தொழிலாளர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1. மரபு பிழைகள். புலி பரல்.
புலி அப்படின்னா இதுக்கான மரபு என்னன்னா புலிப்பரல், அதுதான் சரியான சொல், புலிப்பரல். அவசர குடுக்கை சொல்லின் பொருள் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, எண்ணி செயல்படாமை. அவசர குடுக்கை எண்ணி செயல்படாமை. சொற்களின் கூட்டு பெயர்கள் சரியானதை தேர்ந்தெடு. கம்பு, கம்பங்கொல்லை. கம்பு அப்படின்னா கம்பங்கொல்லை, இதுதான் சரி. சரியான தொடரை தேர்ந்தெடு. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். இதில் பார்த்தீங்கன்னா அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தல், இது சரி. புறப்பொருள் வெண்பா மாலை எனும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது, இதுவும் சரி. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா தவறான செய்தியை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. மற்றபடி இந்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் பற்றிய குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது, இதுவும் சரிதான். இதில் தவறாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். வல்லினம் மிகு இடங்கள் மிகா இடங்கள் அறிந்து பயன்படுத்த வேண்டும். மற்றதுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இதில் சரியாக இருக்கிற சொற்றொடர் இந்த ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. தேசம், நாடு, நெறி, வழி, மாசற, குற்றமில்லாமல், மேதைகள், அறிஞர்கள். தேசம், நாடு, நெறி, வழி, மாசற, குற்றமில்லாமல், மேதைகள், அறிஞர்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன, இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பறக்கின்றார்கள், பறக்கின்றது, பறக்கிறார், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக பன்மைக்கு பன்மையாக கரெக்டாக வந்திருக்கிறது என்னென்னா இந்த ஆப்ஷன் ஏ தான், பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன, இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி, மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் வியந்து நிற்கின்றான், இது வந்து ஒருமையில் கொடுத்துருக்காங்க பன்மைக்கு. மாணவர்கள் வியந்து நிற்கின்றன அப்படின்னு அகிரிணையில் கொடுத்துருக்காங்க. மாணவர்கள் வியந்து நிற்கின்றது அப்படின்னு அகிரிணையில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரெக்டாக இருக்கிறது மாணவர்கள் வியந்து நிற்கின்றனர், இதுதான் சரி. இதில் ஒரு 100 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.